கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களின் அருமையான சமூக பணிச்சேவை. ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஸ்ரீலங்காவின் சௌக்கிய பராமரிப்பு மற்றும் விஞ்ஞான பீடத்தில் கல்வி கற்கும் 20வது மாணவர் குழுவைச் சேர்ந்த மாணவர்கள் பல்கலைக்கழகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட சமூக சேவை திட்டத்தின் ஒரு பகுதியாக மாவடி வேம்பு உளநல பராமரிப்பு நிலையத்திற்கு அர்ப்பணிப்புடனான வருகை தந்தனர். அவர்கள் அங்கு துப்புரவு பணிகள், சுற்றுப்புற சீரமைப்பு மற்றும் மரநடுகை போன்ற சமூக பொறுப்புணர்வை வெளிப்படுத்தும் பணிகளில் உற்சாகமாக ஈடுபட்டனர். மாணவர்களின் பங்களிப்பு அந்த நிலையத்தின் சூழலை மேலும் சுத்தமாகவும் சீராகவும் மாற்றியது. இந்நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்த வைத்தியர் ரஜீவன் பிரான்சிஸ் மற்றும் வைத்தியர் ஜூடி ரமேஷ் ஜெயக்குமார் ஆகியோரின் வழிகாட்டுதலும் பெரிதும் பாராட்டத்தக்கதாக இருந்தது. அத்துடன் உதவி நாடி வந்தவர்களுடனும் மாணவர்கள் ஆடல், பாடல், விளையாட்டுக்கள் மூலம் மகிழ்ச்சியையும் அன்பையும் பகிர்ந்து கொண்டனர். சேவையின் ஆனந்தமும் மனித நேயத்தின் மகத்துவமும் நிரம்பிய இந்நாள் அனைவரின் மனதிலும் இனிய நினைவாக பதிந்தது. மனிதத்துவம் மலர்ந்த ஒரு நாளாக இந்நிகழ்வு அமைந்தது. இன்றைக்கு எங்களுக்கு ப்ரொஃபஸர் ரஜீவன் சார் ஏற்பாடு செஞ்சு தந்த இந்த கம்யூனிட்டி ப்ராஜெக்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு அவர் டாக்டர் ஜூடி அவர்களோட இணைந்து இந்த மாவடி வேம்பை சேர்ந்த இந்த உளநல பராமரிப்பு நிலையத்தில் எங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை ஏற்பாடு செஞ்சு தந்த. இங்கு நாங்கள் சில வேலைகளை நாங்கள் ஒரு குரூப்பாக இந்த இடத்துல பல வேலைகளை மேற்கொண்டோம். அதில் முக்கியமாக டாக்டர் ஜூடி அவர்களால் எங்களுக்கு ஏற்பாடு செய்து தரப்பட்ட மரநடுகை திட்டம் இந்த ஹாஸ்பிட்டலில் நடைபெற்றது. அதே போல் நாங்கள் சில வார்டு அதுகளை சுத்தம் செய்த ஈடுபாடுகளையும் இங்கே இருக்கக்கூடிய நபர்களோடு சேர்ந்து அந்த வேலைகளில் ஈடுபட்டோம். உண்மையிலே இந்த சமூகத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட இந்த இப்படியான மனிதர்களோடு எங்களுக்கு இந்த நேரத்தை கழிக்க முடிஞ்சதை நினைச்சு நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு எங்களுக்கு இது தந்த ப்ரொஃபஸர் ரஜீவன் பிரான்சிஸ் அவர்களுக்கும், அதே போல் ஏற்பாடுகளை செஞ்சு தந்த எங்களோட டாக்டர் ஜூடி அவர்களுக்கும், அவர்களுடைய அந்த ஸ்டாஃபில் இருக்கக்கூடிய அனைத்து மெம்பர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். අද අපි මේ මාවැඩි වෙන්නේ මානසික වෛද්‍ය පුනරුත්ථාපන කඳවුරට ආවේ අපේ ප්‍රොජෙක්ට් එකකට. අපිට මේක ඕගනයිස් කරලා දුන්නේ ඩොක්ටර් රජීවන් ෆ්‍රැන්සිස් සර් සහ ඩොක්ටර් ජූඩි. අද අපි ඇත්තටම සතුටින් කාලය ගත කරා මෙහෙ. අපි මේ මිනිස්සු එක එක හේතු නිසා විවිධ මානසික රෝගවලට ගොදුරු වෙලා ඉන්න මිනිස්සු. එතකොට එයාලා සමාජයෙන් වෙන් කරනවට වඩා එයාලා අපි එක්ක කාලය ගත කරන්න කැමති කෙනෙක් අද අපිට මෙතන ඇවිල්ලා එයාලත් එක්ක වැඩ කරද්දි තේරුණා. අපි අද එයාලත් එක්ක කෑව බිව්වා, ඊට පස්සේ සින්දු කිව්වා, එයාලත් එක්ක මේ වටේ පිටේ පිරිසිදු කරා, ගොඩක් දේවල් කරා. ඉතින් අපිට මේ අවස්ථාව ලබා දුන්න ඩොක්ටර් රජීවන් ෆ්‍රැන්සිස් සර් සහ ඩොක්ටර් ජූඩිට ඇත්තටම ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම මේ කට්ටිය අපේම මිනිස්සු මෙයාලව සමාජයෙන් අයින් කරන්න නැතුව අපිට එයාලත් එක්කම ඉන්න පුළුවන් නම්, එයාලට උදව් කරගෙන ඉන්න පුළුවන් නම් ඒක ඇත්තටම ලොකු දෙයක්. එතකොට මේ පුනරුත්ථාපන මධ්‍යස්ථානදී එයාලව හොඳට බලා ගන්නවා, එයාලට කන්න බොන්න ඕන දේවල් අවශ්‍ය අනිත් හැම දෙයක්ම දෙනවා. එතකොට මේ වගේ ස්ථාන තියෙන එකට ඇත්තටම අපිට සතුටුයි.